Hello, everybody. Good morning to you all. Today we are gathering here to celebrate Christmas. What is Christmas? We see the sense of anticipation in the eyes of our children and grandchildren. We are also planning for holiday meals and gatherings. Deep down, we sense something important is about to happen and we need to get ready for it. Using Advent wreath and even light candles in our homes as a symbolic way of lighting the path for Jesus. Like ancient Jews, we long for God to come. God is answering in the most unexpected way. 2000 years ago, something beautiful and earth shattering happened. The eternal Son of God entered the world as a baby. Christmas is not necessarily about things, it is about love, kindness, and being to one another. With this attitude, let us start our program. அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா,
வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றேன் என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Was not moved by our emotions, but moved by our faith in prayer. So let us speak to God in faith. Prayer. தாசுடன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா பிதாவே, உம்மை ஸ்துதிக்கிறேன். அன்பானவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். அதிசயங்கள் செய்யும் தூய ஆவியானவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆற்றல் மிக்கவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே, உம்மை ஸ்துதிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஓயாமல் எம்மை காத்து வருபவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஸ்துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமான எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஸ்துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறபடியாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், பாராட்டுகிறோம். மனிதர் பாவத்தின் நிமித்தமாக மனு உருவெடுத்த மனிதகுமாரனான இயேசுவானே, எங்கள் பாவங்களுக்காக உங்களிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். நேர்மையையும் நீதியையும் கடைபிடிப்பவர் நீடித்து வாழ்வர் என்ற நீதிமொழிகளின்படி சுவாமி, நாங்கள் இந்த சூசையைப் போல எங்கள் அன்றாட வாழ்வில் நேர்மையையும் நீதியையும் கடைபிடித்து வாழ உம் அருள் வேண்டுகின்றோம். எங்கள் அனுதின வாழ்வில் அன்னை மரியாதை போல தாழ்ச்சியை கடைபிடித்து வாழ, தூய வாழ்வு வாழ உம் அருள் வேண்டி இருக்கின்றோம். இன்னும் பல்வேறு போராட்டங்கள், பிரச்சனைகள், இவை அனைத்துக்கும் மேலாக கொரோனா வைரஸின் தாக்கம், அதனால் ஏற்பட்ட பேரிழப்புகள், இவை அனைத்தையும் உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் சுவாமி. இயேசு பாலனே, எங்களுக்காய் நீதியின் சூரியனாய் உதித்தவரே, எந்த இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகின்ற வல்லமை படைத்தவரே, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன், உனக்கு வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுவரே. இந்த காலகட்டத்தில் இந்த உலகிலே நிகழக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள், பாவமான சூழ்நிலைகள் மாறி இயேசு பாலனின் இதயத்தில் புதிய மாற்றம், நல்ல மாற்றங்கள் நிகழ உம் அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் வானக தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்கு பெற்றவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிறுமிகள் மரியே, எங்கள் தாயே, ஆவியானவரே, எப்பொழுதும் எங்களுக்கும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக.
Amen.